எக்ஸ்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் பெங்களூரு புல்ஸோட பல பற்றி பண்ண போறாங்க. ஏற்கனவே பெங்களூரு புல்ஸோட நடந்த மேட்ச்ல நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அதுவும் 6 பாயிண்ட் வித்தியாசத்துல. தமிழ் தலைவாஸ் 35 புள்ளிகள், பெங்களூரு புல்ஸ் 29 புள்ளிகள் பெற்று நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். என்னங்க, ஏற்கனவே ஜெயிச்ச மேட்ச் இன்னொரு தான் நம்மளால ஜெயிக்க முடியாதா? அதுவும் இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸோட நம்ம வந்து எவ்வளவு 11 புள்ளிகள் கிட்ட வித்தியாசத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு தூசு மேட்சுங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தான் நம்ம ஜெயிச்சுட்டு போயிடுவோங்க. இதுக்கெல்லாம் நீங்க ப்ரெடிக்ஷன் ஒன்று கொடுக்கணுமா அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆனா பெங்களூரு புல்ஸ அப்பெல்லாம் தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. ஆனா பெங்களூரு புல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே நமக்கு ஞாபகம் வருது நம்மளோட தீபக் சங்கர். செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஆக்சுவலா இப்ப கொஞ்சம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் வந்து போட்டா ஹைஃபை தான், 5 பாயிண்ட் இல்லாம எந்த மேட்சும் அவர் முடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவல்ல இருந்தாரு. இப்போ அவரோட கேம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப கூட ஆவரேஜா ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்துறாரு. அதாவது அவரால் எந்த கேமும் தோக்கல அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து தன்னோட பொசிஷனை ரீடைன் பண்ணிக்கிறாரு. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா அவர் இந்த வருஷம் தான் ப்ரோ கபடி லீக் வர்றாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி தன்னோட பொசிஷனை அவர் சீல் பண்ணிருக்காரு பெங்களூரு புல்ஸோட. சரி, ஓகே. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2 டீமும் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாலாம் டிஃபரன்ஸ் இல்லைங்க. 2 டீமும் 10 புள்ளிகள் வச்சிருக்காங்க. 6 டீமோட தோத்துருக்காங்க, 5 டீமோட ஜெயிச்சிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் 8வது பிளேஸ்ல இருக்காங்க, பெங்களூரு புல்ஸ் 7வது பிளேஸ்ல இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப கூட நீங்க கேட்கலாம், என்னங்க 7வது பொசிஷன்ல தான் இருக்காங்க, எல்லாம் ஒரே புள்ளிகள் தான், ஏன்னா பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும், அதை நம்ம மேக்கப் பண்ணிட மாட்டோமா, நம்ம அடிச்சு தூக்கிட்டு முன்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேக்குது. இன்னும் ஒரு டேட்டா சொல்றேன் கேளுங்க. பெங்களூரு புல்ஸ் 3 மேட்ச்ல டை பிரேக்கர் வந்து புள்ளியில தோத்துருக்காங்க. இப்ப சொல்லுங்க, அந்த மைண்ட் வாய்ஸ் இப்ப பேசுமா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு புள்ளிங்க, அதுவும் டை பிரேக்கர் வரைக்கும் கொண்டு வந்து என்னென்ன டீம் சொல்றேன் கேளுங்க. புன்னேரி பல்டன் 2 தடவை, அப்புறம் வந்து யூபி யோத்தாஸ் 3 மேட்ச்லயுமே 1 புள்ளி இல்லைன்னா 2 புள்ளி வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்க. டை பிரேக்கர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் புன்னேரி பல்டனுமே வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா தான் இருக்கு. யூபி யோத்தாஸ் கொஞ்சம் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. 2 தடவை புன்னேரி பல்டன் பெங்களூர் புல்ஸ்ட கெஞ்சி கூத்தாடி, கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க, போன தடவைக்கு முந்தின நாங்க தான் சாம்பியன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்த சொல்றேன். பெங்களூரு புல்ஸ்க்கு முன்னாடி ரைடிங் வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ அந்த ரைடிங்க்கு ஆஷிஷ் மாலிக் உள்ள வந்துட்டாரு. அதாவது தமிழ் தலைவாசும் பெங்களூரு புல்ஸும் விளையாடும் போது அவங்களுக்கு வந்து ரைடிங் தான் மிகப்பெரிய கன்சர்னா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரைடிங்ல நம்ம அர்ஜுன் தேஸ்வால் மட்டுமே 13 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. அலிராசா வந்து 10 புள்ளிகள் எடுத்திருந்தாலும் கணேஸ்வர் 4 புள்ளி எடுத்திருந்தாரு. இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கன்சர்னா இருந்துச்சு. இந்த தடவை ஆஷிஷ் மாலிக் உள்ள வந்து அவரும் வந்து ரைடிங்ல ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதோட மிகப்பெரிய விஷயம் ஆகாஷ் சிண்டே ஒரு மாதிரி ஃபார்ம்ல இல்லாம ரொம்ப திணறிட்டு இருந்தாரு இனிஷியல் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ்ல. இப்போ ஆகாஷ் சிண்டேயும் பயங்கர ஃபார்ம்ல வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த டீம் ஏற்கனவே கொஞ்சம் டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கு, இப்போ ரைடிங்லேயே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 3 டை பிரேக்கர்ல தான் தோத்து தான் அவங்க வந்து 7வது பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ அந்த டை பிரேக்கர்லாம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க எந்த பிளேஸ்ல இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸோ தமிழ் தலைவாசுக்கு ஒன்றும் சாதாரண மேட்ச் இல்லைங்க. நாங்கள் போன தடவை வின் பண்ணிட்டோம், நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, என்ன அவங்க பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, எங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க, நாங்கள் அவங்களை ஜெயிக்க மாட்டோமாலாம் சாதாரணமாக நீங்கள் உங்களை எடை போட்ட முடியாது. ஆனால் நம்ம சைடு என்ன பாசிட்டிவ் இல்லையாங்க அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ் இருக்கு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட அதுவும் வந்து அதிரடியா விளையாண்டு இருக்கோங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட தோக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல நம்ம வந்து தோக்கிற மாதிரி இருந்த மேட்சை தட்டி பறிச்சு புடிச்சு கொண்டு வந்து ஜெயிச்சு வதம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் விளையாண்ட மேட்ச்லயுமே வந்து நம்ம தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அது வந்து 2 புள்ளி வித்தியாசத்துல தான் அவங்க ஜெயிச்சுட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப அதே ஸ்பிரிட்ட, அதே ஃபார்ம், அப்படி மொமெண்டத்தை அப்படி கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா கூட அடுத்த விளையாண்ட யூபி யோத்தாஸ் கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஏன்னா யூபி யோத்தாஸ் அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது தண்ணி இல்லாம நீச்சல் போட்டுட்டு இருந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டீம் கூட மோசமா தோத்தோம். அதாவது நம்மளோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு டீமோட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றோம், அதுவும் பெரிய டீமோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றோம். அப்புறம் வந்து சரி, அப்ப அதுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் தானே மேட்டர், அதுலதான் தோத்துட்டோம், அடுத்த மேட்ச்ல வந்து சின்ன டீம் தானே, அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே இருக்கிற டீம் தானே, அதுல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கொஞ்சம் கான்பிடண்டா நம்ம பேசணும்னா அந்த மேட்ச்ல ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு நடந்திருக்கு. இப்போ அதை மட்டும் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ப்ரெடிக்ஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க, நம்ம எவ்வளோ பேராமீட்டரை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை நம்ம ஈஸியாக நம்ம ஜெயிச்சோம்.
ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து ஈஸியா ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. சோ அதுல நமக்கு ஒரு வெறி வந்துச்சு. என்னடா நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஜெயிச்சோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ்ட வந்து தோத்துட்டோம். அவங்க வந்து ஈஸியா ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இதுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு அந்த சீக்ரெட் எப்படியே கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். சோ இதே சீக்ரெட் எல்லா டீமுக்கும் அப்ளை ஆகாதுல்ல. இப்ப பெங்களூரு புல்ஸ் அந்த சீக்ரெட் எடுப்பாங்கல்ல. இவங்க எப்படி வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட ஜெயிச்சாங்க? யார் என்ன பண்ணாங்க, யார் தப்பு பண்ணாங்க, யார் வர்றாங்க, யார் போறாங்க, அர்ஜுன் எல்லாம் மிஸ்டேக் பண்றாரு அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து பிசி ரமேஷ் எடுத்திருப்பார்ல. அவர் ஒரு பெஸ்ட் கோச். அவ்வளவு சாதாரணமால அதுக்கு ப்ரெடிஷனும் கொடுத்துட முடியாது. அவ்வளோ ஒரு அதாவது சுவாரஸ்யம் இல்லாம அந்த மேட்ச் முடிய போதும் இல்ல, மிக சுவாரஸ்யமான ஒரு மேட்சா இருக்க போது. அந்த 40 நிமிஷம் திக்கு திக்கு திக்குன்னு இருக்க போது. தமிழ் தலைவர் ஜெயிக்க போறாங்களா, தீபக் சங்கர் தேசால புடிச்சு உட்கார வைக்க போறாரா அப்படிங்கிறது ஒரு திக் திக் மூமெண்ட். தீபக் சங்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு போன மேட்ச்ல. இந்த மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் மேட்சஸ்ல எல்லாம் ரைடிங்ல அர்ஜுன் தேஸ்வாலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ரோஹித் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டா கொடுக்குறாரு. அதுவே கூட ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு ஒரு கம்பேக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிளட்ச் பாயிண்டா இருந்திருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் என்னன்னா அர்ஜுன் தேஸ்வால் வெளியில போயிட்டாருன்னா அவரை உள்ள கொண்டு வரதுக்கு ஆளே இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து ரோஹித் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாப்புல. அப்புறம் வந்து நம்ம நிதேஷ கேட்கவே வேண்டாங்க, சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த 3 ரைடர்ஸும் நிதேஷ வந்து அவாய்ட் பண்ணிட்டு மத்த டிஃபெண்டர்ஸ்ல தான் போய் போனஸ் பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு ரைடு பாயிண்ட் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு போனஸ் பாயிண்ட் முக்கியம். இப்ப அர்ஜுன் தேஸ்வாலால போனஸ் போட முடியாம இருக்கு. இதுவும் வந்து நம்மளோட டீமுக்கு வந்து மிகப்பெரிய சவால். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரைடிங்ல வந்து அர்ஜுன் தேஸ்வாலும் ரோஹித்தும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் வந்து டிஃபெண்டர்ஸும் நல்லா சரியா பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்ப என்ன ஆகுதுன்னா ரைடிங் நல்லா பண்ணும்போது டிஃபெண்டர்ஸ் கோட்டை விட்டுறாங்க, டிஃபெண்டர்ஸ் நல்லா பண்ணும்போது ரைடர்ஸ் கோட்டை விட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் சிங்காவே இருந்துச்சு. ஆனா ஹரியானா ஸ்டீலர்ஸ் விளையாடும் போது நம்ம வந்து ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தோம். அதுவும் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அர்ஜுன் தேஸ்வாலுக்கு இந்த மன்பிரீத் சிங்னா ஏதோ ஒரு காண்ட் இருக்கு, ஏதோ ஒரு கொலைவெறி சம்பவம் நடந்திருக்கு 2 பேருக்கும். ஹரியானா ஸ்டீலர்ஸ் நான் மட்டும் ஒரு அப்படி அந்த ஒரு கொலைவெறியில விளையாடுறாப்புல. மத்த டீம் கூட அந்த அவ்வளவுக்கு கொலைவெறியில் இல்ல. மேபி இந்த நம்ம வந்து எல்லா மேட்சும் வின் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் கூட இருக்கும். இல்லைன்னா வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியாது அப்படிங்கிற பிரஷர் கூட அர்ஜுன் தேஸ்வால் இவ்வளவுக்கு விளையாட வைக்குதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. நம்மளோட ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இது வந்து கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சா இருக்கும், ரொம்ப ஈக்குவலான மேட்சா இருக்கும். டை பிரேக்கருக்கு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்குலாம் இல்ல. ஏன்னா தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் டை பிரேக்கர் விளையாண்டது இல்ல. எகெயின் ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன் பெங்களூரு புல்ஸா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஏன்னா அவங்க கடந்த 2 மேட்சுங்க கண்டினியூஸ் மேட்ச் டை பிரேக்கர்ல போய் ஒரு புள்ளியில தோத்துருக்காங்க. அது கண்டிப்பா அவங்கள ஒரு பெரிய வந்து ஒரு எப்படி வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிர்த்து அர்ஜுன் தேஸ்வால் ஒரு கொலவெறிய விளையாண்டாரோ அதே கொலவெறியோட பெங்களூரு புல்ஸ் வருவாங்க. சென்னை இல்லைக்குல தமிழ் தலைவாச வீழ்த்தணும் அப்படிங்கிறது தீபக் சங்கருக்குமே ஒரு பெரிய வந்து மூமெண்டா இருக்கும். அது அப்படி நடந்துச்சுன்னா. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் பெங்களூரு புல்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.